ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து சண்டே எடுத்த வீடியோ தான். நானும் வீடியோ எடுத்து தான் வைக்கிறேன். ஆனால் எடிட் பண்ணி போகிறதுக்கு தான் டைமே இருக்க மாட்டேங்குது. ஏன்னா வேலை வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்குது. எப்போவுமே வருஷம் சர்ச்சில் இருந்து தவஸ் காலத்தில் வந்து தவக்கால திருப்பயணமாக ஒரு நாள் இல்லை 2 நாள் ட்ரிப்பு கூட்டிகிட்டு போவாங்க. போன வருஷம் வந்து 3 நாள் ட்ரிப்பு, அதனால் போகல. இந்த வருஷமும் அது மாதிரி கூட்டிகிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து திண்டிவனம் போகிறதா பிளானு. ஆனால் லேட்டாக இருந்ததுனால ஃபஸ்ட்டு அச்சரப்பாக்கம் சர்ச்சுக்கு தான் போயிருந்தோம். அங்கே போய் ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு அங்கேயே காலை டிஃபன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பாண்டிச்சேரி தான் வந்திருந்தோம். பாண்டிச்சேரியில் வந்து வில்லியனூர் வந்திருந்தோம். இங்கே வந்து மாதா சர்ச் இருக்குது. உள்ளே நுழைஞ்ச உடனே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோது. உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த குருவி சத்தம் எல்லாம் அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த உயரமாக இருக்குல்ல, இதில் வந்து பூட்டுலாம் போட்டிருந்தாங்களா, அது என்னன்னே தெரில. அப்போது ஒரு அம்மாட்ட கேட்டேன். அவங்க தான் சொன்னாங்க, மனசில் வீடு கட்டுறத வேண்டிக்கிட்டு இதில் பூட்டு போட்டால் நம்ம ஆசை நிறைவேறும்னு சொன்னாங்க. அதை பார்த்துட்டு பாப்பா சொன்னால், அம்மா நம்மளும் வாங்கிட்டு வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நெக்ஸ்ட்டு வரும்போது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. நாங்கள் அங்கே மீன்லாம் இருந்துச்சு மாதா குளத்தில். அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களா, மாசுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அதோட மாசு அட்டன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சிலுவை பாதை நடந்துச்சு. அந்த சைடு பார்த்திங்கன்னா அப்படியே அழகழகாக இருந்துச்சு. சிலுவை பாதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இங்கே லஞ்சு சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இங்கே சாப்பாடு பிரிஞ்சு சாதம் கொடுத்தாங்களா, அதை சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு ஆளுமே ஒவ்வொரு இடத்துக்கு போய் பார்த்துட்டு இருந்தாங்க. அழகாக பார்க்குறதுக்கு இடங்கிறது நிறையா இருந்துச்சு. டைம் தான் பத்தலை. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லோரும் ஒவ்வொரு சைடு போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க பாப்பா என் கூட வரல. பாப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டாங்க. நானும் சின்ன பாப்பாவை தான் போயிருந்தேன். பெரிய பாப்பா வரல, ஏன்னா 10th படிக்கிறாள்ல, அதனால் அவளை கூட்டிகிட்டு போகல. அங்கே ஒவ்வொரு இடமா போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு மெழுகுதிரிலாம் ஏற்றி வச்சுட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட்டு வந்து திரு இருதய ஆண்டவர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருந்தோம். இது வந்து பிரெஞ்சு காலனியில் அங்கே இருக்குது. உள்ளே நுழைஞ்ச உடனே இதுவும் நல்லா செம்மையாக இருக்குது. நம்ம ஊர் சர்ச்சுனால் சின்னதாக தான் இருக்கும். இதை பார்த்திங்கன்னா பெருசாக இருந்துச்சு. பார்க்கவே எனக்கே வியப்பாக இருந்துச்சு. உள்ளே போனால் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து இயேசு அப்படியே சிலுவையில் அரைஞ்ச மாதிரி இருந்தார். அதை பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் தூரம் தான் உள்ளே நடந்து கூட்டிகிட்டு போனாங்க. இது வந்து இது சர்ச்சு பேர் எனக்கே தெரியலை. ஆனால் உள்ளே போனால் இங்கேயும் சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன், இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே போனால் எங்களை மாதிரியே நிறையா பேர் வந்து வந்திருந்தாங்க. டைம் ஆயிடுச்சு. அது நான் ஈவினிங் ஆயிடுச்சா பீச்சுக்கு கூட்டிகிட்டு போயிடணும்னு சொன்னாங்க. ஆனால் பீச்சுக்கு போகல, டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு அதோட ரிட்டன் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஒரே ஜாலியாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.